மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வள்ளலாருடைய வாழ்க்கையும் கூடவே அகவலுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல போன வாரம் தொடர்ச்சியா இப்ப வள்ளலாருடைய வாழ்க்கைக்குள்ள போகலாம். போன வாரம் அவர் 5 மாத குழந்தையா இருக்கும்போது தன்னோட அப்பா அம்மா கூட சிதம்பர கோவிலுக்கு போனதாகவும், அங்க சிதம்பர கோவில்ல சிதம்பர ரகசியத்தை பார்க்கும்போது அவருக்கு சிதம்பர ரகசியம் ரகசியமா இல்லாம வெட்ட வெளியா பிளப்பட்டது அப்படிங்கறது வரைக்கும் பார்த்தோம். இந்த வாரம் அந்த சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது நமது நடராஜர் சிதம்பர கோவில்ல காட்டப்படுற ஒரு விஷயம். அங்க நம்ம நடராஜருடைய சிலைக்கு வலது பக்கமாக இந்த சிதம்பர ரகசியம் திரையிட்டு மறைக்கப்பட்டு இருக்குது. இங்க சிதம்பரத்துல மட்டும்தான் நம்ம இறைவனை உருவமா, உருவமா, அப்புறமா அருவமா 3 வகையில நம்ம இறைவனை பார்க்க முடியுது. அந்த வகையில இங்க சிதம்பர ரகசியமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சிதம்பர ரகசியமா என்ன சொல்றாங்கன்னா, சிதம்பரத்துல நம்ம உருவமா யார பாக்குறோம்னா நம்ம லிங்கத்தை பார்க்கலாம். உருவமா இந்த சிதம்பர ரகசியத்தையும் அருவமா லிங்கமா காட்டுறாங்க. லிங்கம்னா ஒரு ஸ்படிக லிங்கம் அங்க இருக்கும். நம்ம மார்னிங்ல ஒரு 8:15 இருந்து 8:30 போனோம்னா அந்த ஸ்படிக லிங்கத்தை ஒரு பெட்டியில இருந்து எடுத்து அழகா அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பவும் எடுத்து வச்சிருவாங்க. இதே மாதிரி இரவுலயும் கோயில் சாத்திரத்துக்கு முன்னாடி இந்த பூஜை அங்க சிதம்பரத்துல நடக்குது. ஸ்படிக லிங்கத்தை பார்க்கலாம். நடராஜர உருவமாவும் ஸ்படிகலிங்கத்தை அருவமாவும் சிதம்பர ரகசியத்தை உருவமாவும் இங்க விளக்கி இருக்கிறாங்க. சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க ஒரு திரையிட்டு இருக்குது நம்ம நடராஜருடைய வலது பக்கத்துல. அந்த திரையினுடைய வெளிப்பக்கம் எப்படி இருக்குன்னா கருப்பாவும், உள்பக்கம் சிவப்பாவும் இருக்கும். ஒரு பட்டு துணியினால தைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆண்டுக்கு 2 முறை இந்த திரையை மாத்துறாங்களாம். அதாவது புதுசா மாத்துறாங்க அப்படிங்கறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. 6 கால பூஜை நடக்கும் அந்த கோவில்ல. அந்த 6 கால பூஜையிலையும் ஒவ்வொரு பூஜையினுடைய முடிவிலையும் இந்த சிதம்பர ரகசியத்தை அந்த திரைய விலக்கி நமக்கு அப்போ செய்யற அந்த பூஜகர் நம்ம எல்லாருக்கும் காட்டுறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த திரைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெட்ட வெளியாதான் இருக்குமா. அங்க சுவரில ஒரு பொன்னால செய்யப்பட்ட வில்வ மாலைகள்ல தொங்க விட்டுருக்காங்க. வில்வ சரமா அங்க தொங்க விட்டு இருப்பாங்க. அங்க ஒரு சக்கரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன சக்கரம்னா அது சிந்த சக்கரம்னு சொல்றாங்க. சிதம்பர சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சக்கரம் ஒண்ணு இருக்குதான். அங்க ஒரு வில்வ மாலை தங்கத்தினால தொங்கப்பட்டு இருக்குது. ஆகாய வடிவுல அங்க அவரு இறைவன் வெட்ட வெளியாதான் அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம அது நம்மளுடைய பார்வைக்காக அந்த இடத்துல நம்ம அந்த திரையை தொக்கும் போது நமக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக வேண்டிதான் அங்க அந்த வில்வ மாலைகளை தங்கத்தினால மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அங்க ஒரு சக்கரம் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அங்க ஒரு வெட்டவெளி மட்டும்தான் தெரியுங்களாம். அதுதான் சிதம்பர ரகசியமா சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ். இங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க இங்க அருவமா ஆகாய வடிவுல இறைவன் எழுந்தருளி இருக்கிறாரு. இதுதான் இங்க சிதம்பர ரகசியமா சொல்லப்படுது. நம்மளுடைய ஊனக்கண்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அங்க வில்வசரங்கள் எல்லாம் தொங்க விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிதம்பர சக்கரத்துக்கு புணுகு சாத்துவாங்களாம். அந்த மாதிரி சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அந்த கோவில்ல இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இது அந்த 6 காலம் முடிஞ்சு இரவு நேர கோவில சாத்தும் போது இந்த இடத்துல இந்த வெட்டவெளியில மத்த எல்லா கோவில்கள்லயும் உலகத்துல அதாவது எல்லா கோயில்ல இருக்கிற தெய்வ சக்தி எல்லாம் நள்ளிரவு அந்தந்த கோயிலுடைய வழிபாட்டுக்கு அப்புறமா இந்த சிதம்பர ரகசியத்துல ஒடுங்குறதாகவும் மறுநாள் காலையில அதிகாலையில அது அவங்களுடைய இடத்துக்கு தத்தம் இடத்துக்கு அவங்க எல்லாம் போகிறதாகவும் ஐதீகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கோயிலும் இல்லாத ரகசியம் அப்படி இருந்ததுனால்தான் இது சிதம்பரத்துக்கே உண்டான தனி சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானுக்கு இந்த 1 வயசுக்குள்ளாகவே இந்த தில்லையில இருக்கிற அந்த திரையை தொக்கும் போது அவருக்கு அந்த வெட்டவெளி தரிசனத்தை இறைவன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ரகசியம் நம்ம இறைவனுக்கு வள்ளல் பெருமானுக்கு மட்டும் ஏன் ரகசியம் வெளியானது அப்படின்னா அவருடைய முன்ஜென்ம முற்பிறப்புனுடைய புண்ணியம் தான் அவருக்கு அங்க கிடைச்ச பக்குவம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன்னாடியே அவர் 4 மார்க்கமா நம்ம இறைவனை அடைய முடியும். சரியை, கிரியை, யோகம், அதுக்கப்புறம் ஞானம்.
இதுல வந்து சரியை கிரிய யோகம் இந்த 3 அவர் முடிச்சுட்டு 4வதான இந்த ஞான பாதையில இருக்கும்போது இருக்கிறதுனாலதான் அவருக்கு வந்து இந்த காட்சியை இறைவன் கொடுத்தாரு அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுக்கப்புறமாக வந்து அவங்க வந்து நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் ஒரு வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கைக்குள்ள போகலாம். வள்ளல் பெருமான் வந்து நம்ம பார்த்தது வந்து சிதம்பரத்துல 5வது திங்கள்ல சிதம்பர ரகசியம் அவருக்கு வெளிப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமாக அவருடைய தந்தையார் இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து குழந்தைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தன்னால தனியா அந்த மருதூர்ல வாழ முடியாது அப்படிங்கறதுனால பொன்னேரியில அவங்க தன்னோட தந்தையார் வீட்டுக்கு போய் அடங்குறாங்க. அங்க போயிட்டு வாழணும்னு போறாங்க. குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு அங்க போறாங்க. கொஞ்ச நாளத்துல அதுக்கப்புறமாக வந்து வருமானம் தேவைப்படுறது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அங்க பொன்னேரியிலயும் அவங்களுடைய அண்ணன் அண்ணி அவங்களுடைய கொடுமைகளை அவங்களால தாங்க முடியல. இத பார்த்தா அவங்க அண்ணா, அதாவது வள்ளல் பெருமானுடைய அண்ணன் சபாபதி பிள்ளை, அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம போயிட்டு சென்னையில போயிட்டு நம்ம போய் படிக்கலாம், சென்னையில போயிட்டு எதையாச்சும் படிச்சு நம்ம வீட்டுக்கு வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து அவருடைய மகாவித்வானான சபாபதி முதலியார் அப்படி ஒரு வீட்டை போய் கல்வி கற்கிறதுக்காக போறாரு. கல்வி கற்கிறது இல்லாம நல்லாவும் பிரசங்கம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்ப அழகா வந்து ஆஹ் இறைவனை பத்தி சிவபுராணம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா பிரசங்கமும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல வர வருமானத்துல தன்னோட குடும்பத்தை காப்பாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தன் தாயை கூப்பிட்டுக்கிறாரு. சென்னைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னேரியில இருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னையில வந்து அவங்க 7 கிணறு வீராசாமி தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதாக அந்த அட்ரஸ் எல்லாம் இங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பாரிஸ்ல இப்ப நீங்க போனீங்கன்னாலும் வள்ளலார் வாழ்ந்த வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீடு இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த வீட்டுல வந்து 3 விதமான அற்புதங்கள் நடந்திருக்கு. அது என்னன்னா, திண்ணையிலிருந்து விழாமல் காக்குறாங்க. இறைவன் வந்து இந்த குழந்தைய வந்து திண்ணையிலிருந்து விழாம காத்திருக்கிறாங்க. கண்ணாடியில் காட்சி அளித்தல். கண்ணாடியில முருகப்பெருமான் இந்த வீட்டுலதான் அவருக்கு காட்சி அளிச்சிருக்காரு. பசியினால சாப்பிடும்போது அம்மா பார்வதி தேவிய வந்து உணவளிச்சதும் இந்த வீட்டுலதான். அப்படிங்கிற இந்த 3 விதமான அற்புதங்களும் இந்த வீட்டுலதான் நடந்திருக்கு. இப்ப வந்து திண்ணையில இருந்து எப்படி விழாம இருந்தாரு அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள போகலாம் நம்ம. நம்ம வள்ளல் பெருமானுக்கு ஒரு 3 இல்ல 4 வயசு இருக்கும்போது நல்ல ஒரு உயர்ந்த திண்ணையில தூங்கிட்டு இருந்திருக்காரு. நல்ல தூக்கத்துல அவரு தன்னை அறியாம கீழே விழ போகிறாரு. அது வந்து நல்ல பாதி இரவு நடுஜாம காலத்துல ஒரு நள்ளிரவுல தான் இது நடக்குது. அந்த டைம்ல தூக்க கலத்துல அவர் புரட்டு கீழே விழ போறாரு. அந்த டைம்ல அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒருத்தர் வந்து திண்ணையில இருந்து வந்த அந்த குழந்தைய தாங்கி பிடிச்சு கட்டி பிடிச்சு மறுபடியும் எடுத்து திண்ணை மேல அழகா வளர்த்திட்டு போயிருக்கிறாரு. வந்தவர் வந்து பொன்னம்பல கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிள்ளை பெருமானே வந்து அவருடைய திருவருட்பா பாடல்கள்ல பின்னால எழுதியிருக்காரு. என்னன்னா அந்த திருவருட்பா பாடலை இப்ப பார்க்கலாம். அது என்னன்னா, ஓங்கிய ஒரு துணை இன்றி பாதி இரவதில் உயர்ந்த ஒட்டு திணையிலே படுத்த கடைசிறியேன் தூக்கமிகு புரண்டு விழ தரையில் விழாதெனை தூக்கி எடுத்தணைத்து கீழே கிடத்திய மெய்த்துணையே தாங்கி என் உயிருக்கின்பம் தந்த பெருந்தகையே சர்க்குருவே நான் பெருந்தவ பயனாம் பொருளே ஏங்கிய என் ஏக்கமெல்லாம் தவிர்த்தருளி பொதுவில் இலங்கும் நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே அப்படின்னு பின்னாட்கள்ல இது வந்து நடந்தது 3ல இருந்து 4 வயசுக்குள்ள. ஆனா இந்த திருவருட்பா பாடல்கள் எல்லாம் அவர் எழுதும் போது அவருக்கு வந்து 35ல இருந்து 40 வயது இருக்கும். அந்த நேரங்கள்ல தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு. தான் விழாம இருந்தது தாங்கி பிடிச்சது இறைவன் தான் அப்படிங்கறத அவரே அவருடைய திருவருட்பா பாடல் மூலமா நமக்கெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வந்து அவருடைய ஸ்கூல் வாழ்க்கை, அதாவது பள்ளி பருவம். இவர் இப்படியே வளர்ந்துட்டு வர்றாரு. இவருக்கு வந்து வயசு ஒரு 5 ஆகுது. அண்ணா வந்து பாக்குறாரு. அண்ணா அந்த சபாபதி பிள்ளை வந்து பாக்குறாரு. இப்படியே இருந்தா எப்படி, இவனை ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆனா இவரா ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம நாளொரு வண்ணமா பொழுதொரு வண்ணமா எப்ப பார்த்தா ஏதோ ஒரு நினைப்புல எந்நேரமும் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அவர் இஷ்டம் போல எதையோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு எதையோ ஒண்ணு பாடிக்கிட்டு ஏதாவது ஒரு கோயில் குளங்கள்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு போகணுங்கிற அந்த விருப்பமே இல்லாம தான் இருக்காரு. இத பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாம் இழந்துட்டாரு அவரு. அவர் வந்து இப்ப வந்து அண்ணனுடைய அரவணைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ணன் அண்ணியோட அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ணாவுக்கு வந்து மெல்லமா பெரிய அளவுல வந்து
தன்னை வந்து வளர்த்துக்க ஆரம்பிச்சாச்சு. அவரு நிறைய விஷயங்கள், நிறைய பிரசங்கங்கள் கொடுக்குறாரு, நிறைய சிவபுராணம் படிக்கிறாரு, நிறைய சிவபுராணங்கள் போய் நிறைய சத்சங்கம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்கும்போது அவருக்கு வந்து தன்னுடைய தம்பியையும் இதே வழியில கொண்டு வந்து பிரசங்கங்கள்லாம் கத்துக் கொடுக்கணும், நிறைய கதா காலட்சேபம் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வழியில அவர் ஈர்க்க பாக்குறாரு. ஆனா நம்ம பிள்ளை பெருமானும் இது எதுக்கும் ஒத்து வராம தான் அண்ணா சொல்லி கொடுக்குற எதையும் கேட்காம அவரு பாட்டு அவர் இஷ்டமாதான் வாழ்ந்துட்டு வராரு. எப்பவுமே இவருக்கு வந்து நிறைய கத்துக் கொடுக்கணும், தனக்கு துணையா வச்சுக்கணும் மேடை பேச்சுல அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இவர் எதையும் கேட்காம எப்ப பாரு ஏதோ ஒரு மக்கள் கூட்டத்துல போய் நின்னுகிட்டு வேடிக்கை பாக்குறது, கோயில் கொள்ளத்துல போய் வேடிக்கை பாக்குறது, கோயில்ல போயிட்டு பாட்டு பாடுறது, அவருக்கு பிடிச்ச புத்தகத்துக்கு அவருக்கு பிடிச்ச நேரத்துலதான் படிப்பாரான் தவிர்த்து இவரு சொல்லும் போதோ இல்ல அண்ணா சொல்லி கொடுக்கறத ஒப்பு வைக்கிறது இந்த மாதிரி எதையும் செய்யாம அவரு பாட்டு அவர் இருந்திருக்கிறாரு. சரி, இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து சரி, அண்ணா அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பையன் வந்து என்னுடைய பேச்சை எதையும் கேட்கற மாதிரி தெரியல, இவன் வந்து திருந்துவானா என்னாலும் எனக்கு தெரியல, இவனுக்கு நம்ம பாடம் சொல்லி கொடுத்து இவனை முழுக்கு கொண்டு வரணும்னு பாக்குறேன், இவன் என்னோட பேச்சை கேட்ட மாதிரியும் இல்லை, எதையும் செய்த மாதிரியும் இல்லை, அதனால இவனை வீட்டை விட்டு அனுப்பிட்டு இன்னில இருந்து இவனுக்கு சாப்பாடு போடாத, இதை மீறினா நீயும் அவன் கூடவே போயிரு, வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. அண்ணி வந்து தன்னோட குழந்தையாதான் தன்னோட தமையனை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அளவு கடந்த பாசம். அவருடைய கண்கள், அவருடைய கருணையான முகம் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி அவரை வெறுக்கணுங்கிற அந்த எண்ணமே வராம ரொம்ப அன்பா அள்ளி வீசுவாங்களாம். அதனால வந்து இவர் தூங்கும் போது, இவர் இல்லாத நேரத்துல தமையன் வீட்டுக்குள்ள வரும்போது பழக்கடையில உட்கார வச்சு அவருக்கு உணவு கொடுப்பாங்களாம். உணவு கொடுத்தா அந்த உணவு கூட அவ்வளவு அன்பாவும் அவ்வளவு ஒரு பாசத்தோடவும் பரிமாறுவாங்களாம். இது தெரிஞ்சும் தெரியாம கண்டும் காணாம தான் அவங்க அண்ணாவும் போயிடுறாரு. இது தெரியுது, சரி இருந்தாலும் கண்டிக்காம போயிடுறாரு. இது இப்படியே போயிட்டே இருக்குது. இவர் வந்து எதையும் கேட்ட மாதிரி தெரியல. இத வந்து பாக்குறாரு அண்ணா, இவன் எப்பதான் மாறுவானோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. சரி, ஒரு நாள் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மாவுடைய திதி வருது. அப்பாவுடைய திதி அம்மாவோட திதி மாறி மாறி கொடுத்துருக்கீங்க. அந்த திதி அப்ப வந்து ஊரையே கூப்பிட்டு நல்ல விருந்து வைக்கிறாங்க. அந்த பிராமணர்களுக்கு எல்லாம் வந்து அன்னம்பாளிக்கிறாங்க. நிறைய விதவிதமான சமைச்சு விதவிதமான உணவுகள் படைக்கப்படுது. எல்லாரும் வந்து பூஜையை முடிச்சுட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு போறாங்க. இந்த அம்மா வந்து தனக்கு ஒரு கவலையாவே இருக்கு. இந்த ஊரே இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க, இவ்வளவு ருசியான உணவை நல்ல நேரங்காலத்தோட வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா என்னுடைய தமையனாருக்கு உணவு இல்லாம எங்கேயோ திரிஞ்சிட்டு இருக்காரு, இந்த வீட்டுக்குள்ளேயும் வராம அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. எப்பவுமே அந்த அம்மாவுக்கு வந்து அவர் மேல ஒரு இனம் புரியாத அன்போடவே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எப்பவுமே தன்னோட தமையன் எப்போ வருவாரு, அவருக்கு எப்போ உணவு அளிக்கலாம் அப்படிங்கிறதுல அந்த அம்மாவுக்கு ஒரு அலாதி பிரியமாவே இருந்திருக்காங்க. மாதிரி ஒரு இதே மாதிரி போது ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடறாங்க. இந்த அம்மா மட்டும் சாப்பிடாம தன்னோட தமையனுக்காக வெயிட் பண்றாங்க. இந்த அம்மாவுக்கு மனசு இல்ல சாப்பிடுறதுக்கு, இந்த குழந்தைய விட்டுட்டு. சரி, வெயிட் பண்றாங்க. மணி ஒரு 3 மணி ஆகுது. அந்த சமயத்துல ராமலிங்கம் வந்து அவங்க அண்ணா தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்கு வராரு. இந்த அம்மாவும் தனக்கு சமைச்சு வச்ச உணவெல்லாம் கொடுக்குறான். அந்த சமயத்துல இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படின்னா எவ்வளவோ பேர் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு போனாங்க, எல்லாமே இவன் மட்டும் கடவுள் ஏன் இவனுக்கு இறைவன் ஏன் இப்படி ஒரு இதுவை கொடுத்திருக்காரு, வேலை தவறி பதமிழந்த உணவை சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இவரு பசி ருசி அறியாதுன்ற மாதிரி இவரு நல்லாவே சாப்பிடுறாரு, உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ வந்து அந்த அம்மாவை பத்தி இவர் கேக்குறாரு, நீங்க ஏன் அம்மா அழுவுறீங்க, அண்ணியம்மா நீங்க ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்லல, நீங்க உணவு அருந்துங்க அப்படின்றாங்க. திரும்ப இவர் கேட்டதுக்கு அப்புறமா அந்த அம்மா சொல்றாங்க, நான் இந்த உன்னுடைய நிலையை குறிச்சுதான் அழறேன், நீ எப்படி இந்த உலகத்துல வாழ போற, இப்படி எப்படி இந்த எத்தனை நாளைக்கு நீ இந்த மாதிரி திருட மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து உணவு சாப்பிட போற அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இந்த டைம்ல இவருக்கு வந்து அவருடைய அறிவு தூண்டப்படுது, உணர்ச்சி வந்து ஓங்குது. அன்னைக்கிட்ட வந்து அன்னைய விட 1000 மடங்கு அன்பு காட்டுற தன்னை வந்து அண்ணிமார்கிட்ட வந்து அவரோட வருத்தத்தை, அவங்க கொடுக்குற வருத்தத்தை தாங்க முடியாம, இப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உங்க பேச்சை நான் தவறாம செய்யறேன் அப்படின்னு. நீங்க அண்ணா என்ன சொல்றாரோ அதன்படி, உன்னுடைய தமையனார் என்ன சொல்றாங்களோ அதன்படி நீங்க படிச்சு நீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைக்கு வரணும், இதுதான் என்னுடைய இது. சரி, இதுதான் உங்களுடைய ஆசைன்னா இதை நான் கேட்கிறேன். நீங்க மேல் மாடியில இருக்க ரூமை சுத்தம் பண்ணிட்டு எனக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுல வந்து நான் ஒரு கண்ணாடியும் ஊதுபத்தி, அதாவது பரிமள வர்த்தின்னு கொடுத்துருக்காங்க, பரிமள வர்த்தி எல்லாம் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பணம் கொடுக்குறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. உடனே போயிட்டு தன்னோட தமையன் கிட்ட இதை ஷேர் பண்றாங்க. ஓகே,
அப்படியா, சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு அவன் நல்லா இருந்தா போதும், எதையோ படிச்சா போதும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இவரு வந்து அந்த எப்போ பாரு அந்த கதவ மேல் அறைய காலி பண்ணி குடுக்குறாங்க. மேல் அறையில உட்காந்துட்டு எப்பவுமே படிப்பாராம். எப்பவுமே கதவ சாத்திக்கிட்டே இருப்பாராம். எந்த நேரமும் படிச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரி இவங்க எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு பொழுதுக்கும் அவன் படிச்சுட்டு இருக்கான். கதவு மூடிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கான். அவன் என்ன படிக்கிறான்னு தெரியாது. அது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவன் படிச்சுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு ஒரு நாளு. இந்த சபாபதி பிள்ளை நிறைய பிரசங்கங்கள் பண்ணுவாரு சொன்னதுவா, அந்த பிரசங்கம் பண்ற இடத்துக்கு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கைம்பெண் இருந்தாங்களாம். அவங்க வந்து இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா, அவங்க கைம்பெண் தானா. கைம்பெண்ணுங்கிறவங்க வந்து அந்த காலத்துல வந்து ரொம்ப விலக்கி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா கைம்பெண் வந்து மேடையில யார் கண்ணுக்கும் படாம ஒரு மெல்லிய வெள்ளை துணியினால சுத்தி அதுக்குள்ள அவங்க உட்கார்ந்துகிட்டு வெளியில இவரு உட்கார்ந்துகிட்டு அவங்களும் இவங்களும் பிரசங்கம் பண்ணுவாங்களாம். இதனால அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் சபாபதி பிள்ளைக்கு இருந்தாலும் இவங்களுடைய வீட்டுக்கு இதனால ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிறதுனால அந்த கைம்பெண் வச்சு கையேடு வச்சு இவங்க 2 பேருமா சேர்ந்து பிரசங்கம் பண்றாங்க. ஒரு நாள் வந்து அந்த அம்மாவுக்கு உடல் சுகவீனம் இல்லாம போகுது. அதனால வந்து அந்த அம்மாவால வந்து மேடையில வந்து பேச முடியல. இந்த டைம்ல வந்து அவர் வந்து தன்னோட மனைவி கிட்ட போய் சொல்றாரு, நீ போயிட்டு உன் தமையனை கூப்பிடு, அவனை கூப்பிட்டு என் கூட வந்து கையேடு வாசிக்க சொல்லு. கையேடுனா இவர் சொல்றத வந்து அவங்களும் அதனுடைய விளக்கங்களை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. உடனே வந்து இவர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி, பரவாயில்ல. அண்ணியோட பேச்சை எந்த ஒரு காலத்திலயும் அண்ணனையோ அண்ணியையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாராம். யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டார். சரி, அண்ணி சொன்னோடனே சரி கண்ணு சொல்லிட்டு கிளம்புறாரு. 2 பேருமா சேர்ந்து மேடை பேச்சுக்கு போறாங்க. என்ன எத பிரசங்கம் துவங்கப்படுது. இவர் வந்து நம்ம சபாபதி அவங்க அண்ணா வந்து என்ன பேசுறாருன்னா, நிறைய கடவுள் வணக்க செய்யுள்லாம் வந்து சொல்றாரு. ராமலிங்கம் வந்து புராணம் வாசிக்க தொடங்குறாரு. அவரு பேசின அந்த நிமிஷமே வந்து எப்படி இருந்ததுன்னா, அது பேசுறத கேட்கும் போதே அதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்துச்சுங்களாம். அது வந்து அவருடைய பேச்சு அவ்வளவு ஒரு இனிமையா இருந்துச்சாம். எல்லாருடைய மனச வந்து ஒரு விதமா கரைக்க ஆரம்பிச்சுதான். அவருடைய உள்ள வந்து அவருடைய அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து எப்படி இருக்குன்னா, அன்புல ஊறி, தேன்ல ஊறின ஒரு பழம் மாதிரி அவ்வளவு தித்திப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பாட்டை வந்து அழகா பிரிச்சு, அதனுடைய பொருள்களை தெளிவா அவ்வளவு அழகா தெளிவா தெள்ளந்தெளிவா கொடுத்திருக்காராம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இது தீபத்துல ஏத்துன தீபட்டி மாதிரி. அண்ணன் வந்து துப்பாக்கினா தம்பி வந்து பீரங்கியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்களா. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஒரு வழியா இவர் தனியா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார், அவரும் தனியா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால குடும்பத்துல வறுமை குறைய ஆரம்பிக்குது. இது கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. சபாபதி பிள்ளைக்கு திரும்பவும் ரொம்ப ஒரு காய்ச்சல் வருது. இந்த டைம்ல அதாவது சபாபதி பிள்ளைங்கிறது அவருடைய அண்ணனுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வருது. அவர் வந்து ஒரு சைவ குழுவுல வந்து தான் வந்து பேசுறதா ஒத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பிரசங்கத்துக்கு அவரால் போக முடியல. அதனால அவர் வந்து அவனுடைய மனைவி என்னால வர முடியல அப்படிங்கிறத போயிட்டு அந்த வீட்டுல சொல்லிட்டு வர சொல்லு நம்ம ராமலிங்கத்தை அப்படின்னு சொல்றாரு. ராமலிங்க அடிகளாரும் போறாரு. அங்க போயிட்டு அங்க சொல்லலாம்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற இடத்த பார்க்கும்போது அங்க எல்லாரும் கூட்டிடுறாங்க. மக்கள் மொத்த பேரும் கூட்டிடுறாங்க. பூஜைக்கான மொத்த ஏற்பாடுகளும் நடந்துடுது. அங்க இவர் வர்றதுக்காக வேண்டி பூஜை அலங்காரங்கள் அந்த அந்த இடமே ரொம்ப அழகா நல்லா ரெடியா வச்சிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இருந்தாலும் தான் அண்ணன் சொன்னதை அப்படியே அவர்கிட்ட போய் சொல்றாரு. அந்த செட்டியார் கிட்ட போய் சொல்றாரு. செட்டியார் கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல இங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மொத்த பேரும் வந்துட்டாங்க. இந்த குழு நீ ஒரு பேச்சை கேட்கறதுக்காக எல்லாரும் வந்தாச்சு. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு என்ன தெரிய வருதோ அதை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னுட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. தமக்கு என்னென்ன தெரியுமோ அதை சொல்லலான்றது அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணத்துல இருந்து வாத ஊரடியார் வந்து உபதேச பாடல்கள்லாம் வந்து அவ்வளவு அழகா நல்ல புட்டு புட்டு விளக்கமா வைக்கிறாராம். இங்க அதை கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எல்லாரும் மொத்த பேரும் அண்ணனை மிஞ்சிட்டாரு இவரு. இந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை இருக்கா, இவ்வளவு அழகா ஒரு பாடல விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படிங்கறதை எல்லாருமே வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சபாபதி பிள்ளையோட பிரசங்கத்தை விட நம்ம ராமலிங்க அடிகளாருடைய பிரசங்கம் ரொம்ப இனிமையாவும் ரொம்ப நல்லாவும் இருக்கு அப்படிங்கறத கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே தான் அண்ணனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. அவர் வந்து ஒரு நாள் என்ன பண்றாரு, இவனுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்கணும், ஆனா அது தன்னோட தம்பிக்கோ இல்ல உலகத்தாருக்கோ தெரியக்கூடாதுன்றதுக்காக யாருக்கும் தெரியாம போயிட்டு பிரசங்க கேட்க போறாரு.
பிரசங்கம் கேட்கறத போனோடனே அவர் அந்த திருவாரூரோட சிறப்பை வந்து எடுத்து அவ்வளவு அழகா சொல்றதை கேட்டோடனே அவருடைய மதுரமான அந்த தமிழ் சொற்களை பார்த்து தங்கு தடை இல்லாம கரை புரண்டு அவர் பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட மனசுல வந்து ஒரு விஷயம் தோணுது. இவன் வந்து இது இறைவனால படைக்கப்பட்டவ, இவன் தெய்வம் தான், தெய்வத்துடைய மறு அவதாரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்ப பூரிப்படைகிறாரு. இந்த அளவுல நம்ம இதை நிறுத்திக்கிட்டு அகவில பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அருட்பெருஞ்சோதி அகவல். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இது வரைக்கும் நம்ம 10 வரிகளுக்கான விளக்கங்கள் பார்த்தோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. ஈனமின் திகபர திரண்டின் மேற் பொருளாய் ஆனலின் தோங்கிய அருட்பெருஞ்சோதி. இது வரைக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். இன்னைக்கு உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரை சிசு தோங்கும் அருட்பெருஞ்சோதி. அதாவது பேசவும் நினைக்கவும் கூடிய இந்த வாக்காலேயோ மனசாலேயோ நம்ம இறைவனை அடைந்து விட முடியும்னா அறிந்து விட முடியாது. இவைகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்மளுடைய இறைவன். பேசுறதுக்கும் நினைக்கிறதுக்கும் காரணமா இருக்கிற அந்த பெருவெளி மேல ஆட்சி செய்கிறவர் தான் நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரை அப்படின்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் வந்து வாக்கு. அரைசு அப்படின்னா ஆட்சி செய்யறது. இந்த நம்மளால மனதாலையும் இல்ல நம்மளுடைய வாக்காலையும் நம்மளால எட்ட முடியாத உயரத்துல ஒரு மிகப்பெரிய பெரு வெளிமேல இறைவன் ஆட்சி செய்யறாங்க. இந்த வெளி அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 வெளிகளை தாண்டிதான் இறைவன் இருக்கிறாராம். இப்ப நம்ம வெளி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? வெட்ட வெளினா காலியான இடம். நம்ம பௌதிகமா பார்த்தோம்னா ஆகாயத்தை, சமவெளிய, நெருப்பு வெளி, காத்து வெளி, ஆகாய வெளி, இதெல்லாம் தான் வந்து வெளி அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இந்த வெளிக்கு வந்து ஒரு உள்ளார்ந்த மிகப்பெரிய கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. இது வரும் வாரங்களை நம்ம பார்க்கலாம் மாஸ்டர். அப்ப வந்து வெளியே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஒண்ணு இருப்பிடமா எடுத்துக்கலாம், ஞானம்னு எடுத்துக்கலாம், அருள்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அனுபவ நிலையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு வெளிநிலைகளை கடந்து நிற்கிறவர் தான் அருள் வெளி. அந்த கீழ்நிலை அனுபவமாகிய உரை மனம் இதுக்கெல்லாம் எட்டாத பெருமையுடைய அருள் வெளியிலிருந்து ஆட்சி செய்யக்கூடியவர் தான் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறத இந்த பாடல் வரிகள்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து மரணத்தை வென்று நித்திய வாழ்வு எப்பவுமே நித்திய வாழ்வு வாழணும் அப்படிங்கிற பெரும் முயற்சியோடையும் கருணை நன்முயற்சியோடும் இருந்திருக்காரு. அவரோட உணர்வுகள் எல்லாமே வந்து உயிர்கள் மேல இருக்கிற இரக்கத்துலதான் இருந்திருக்கு. அவரோட வாழ்வே வந்து உயிர் இறக்கத்தினுடைய பொருட்டாதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அது வந்து அவர் வந்து உயிர் இறக்கத்தின் மூலமா தான் கடவுளை வழிபட்டு இருக்காரு. அதனால கடவுளோட அருள் வந்து அவர்கிட்ட பூரணமா இருந்திருக்கு. மரணமில்லா அவர் எப்படின்னா அதனால வந்து அவருடைய தேகம் வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்று ஒளி உடலாக மாறி இருக்குது. இது வந்து மிகப்பெரிய செல்வமாக சொல்றாங்க. நித்திய தேகம் முற்று எதனாலும் அழிவில்லாத ஒற்ற பெரிய வாழ்வாக்கிய அரும்பெருள் ஆக்கத்தை வள்ளல் பெருமான் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஊக்கம் அப்படின்னா முயற்சி, உணர்ச்சினா உணர்வு, ஆக்கை அப்படின்னு சொன்னா உடம்பு, இன்னொரு ஒரு ஆக்கம்னு வருது, அது வந்து செல்வமாக சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வந்து ஒரு தெளிஞ்ச நீரோட போல. அவரு வந்து அவருடைய திருவருட்பால வந்து பிள்ளை சிறு விண்ணப்பம், பிள்ளை பெரு விண்ணப்பம் சொல்லிட்டு திருவருட்பா பாடல்ல அவருடைய நிறைய பெரும் குணங்கள் எல்லாம் சித்தரிச்சிருக்காங்க. உயிர் இறக்கத்திற்காக தான் அவர் வாழ்ந்ததாகவும், இறக்கம் இல்லைன்னா என்னோட உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லுவாராம். இந்த அழிவில்லாத ஒளி உடலை வந்து வள்ளல் பெருமானு பெறறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்குன்னா இடைவிடாத கருணை நன்முயற்சி, கருணை உணர்ச்சி. இதனால மட்டும்தான் அந்த கருணையாகிய சாதனத்தின் மூலமா மட்டும்தான் இவர் வந்து அருட்பெருஞ்சோதி வந்து வள்ளல் பெருமானுடைய உடல்லையும் அவருடைய மனசுலயும் அவருடைய உயிர்லயும் அவருடைய ஆன்மாவையும் கலந்து இருக்கிறாரு. வள்ளல் பெருமான் அவருக்கு கிடைச்ச அந்த அருட்பெருஞ்சோதி அவருக்கு அளிச்ச அந்த செல்வத்தை நம்ம எல்லாருக்கும்
அர்ப்பணிச்சிருக்கிறாரு, ஆறுயிர் மொத்தத்துக்குமே அதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. எல்லையில் பிறப்புனா அளவிட முடியாத பிறப்பு. இருங்கடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த கடல், அல்லல்னா பிறவி துன்பம். எல்லை இல்லாத கணக்கிட முடியாத பிறவி துன்பம் ஆகிய இந்த இருண்ட ஆழ்கடல்ல இருந்து என்னை நினைந்து பேரருளான அந்த படகில ஏற்றி என் பிறவி துன்பமாகிய அல்லலை அகற்றிய அருட்பெருஞ்செய்தி ஆண்டவரே நன்றி அப்படிங்கிறது இந்த பாடல் வரைக்கும் விளக்கமாக சொல்லுது. இந்த இடத்துல வந்து அருணகிரிநாதர் சொன்ன ஒரு பாடல் இருக்கு. அதாவது வந்து, ஏழ்கடல் மணலை அளவிடி அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். அதாவது வந்து, கடல்ல இருக்க மணற்பரப்புல இருக்கிற மணலை கூட எண்ணிடலாம், ஆனா என்னோட பிறவியை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எண்ணிலடங்கா பிறவி எல்லாம் இருக்குது, உண்மைதான். அதனால இந்த பிறவிய வந்து இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து, அதாவது நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இருங்கடலா சொல்லியிருக்காரு. ஒளி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத கும்மிருட்டுலதான் வந்து ஒரு ஒருத்த வந்து அகப்பட்டுட்டானா அவன் எவ்வளவு பெரிய துயரம் அடைவானோ அதற்கு ஒப்பாதான் இந்த பிறவி பெருங்கடல் சொல்லப்படுது. பிறவி துன்பம் மொழின்னா ஒருவன் வந்து மரணத்தை வந்து சாக நிலையை அடையணும். ஒப்பற்ற இந்த பெரிய வாழ்வான நித்திய தேகத்தை பெற்று எந்த காலத்திலயும் எதனாலும் அழியாத உடம்போடு வாழ்கின்ற வாழ்க்கைதான் அல்லலிதான் அரும்பெறல் வாழ்வாகும். இந்த பெருவாழ்வை வந்து நம்ம வந்து சுத்த சன்மார்க்க நெறியே, அதாவது இரக்கம், சாந்தம், அமைதி, அன்பு, தயை, கருணை, இந்த பாதையில போறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஏறா நிலைமிசை ஏற்றி என்றெனக்கு ஆறாறு காட்டிய அருட்பெருஞ்சோதி. ஏறா நிலைமிசை அப்படின்னா நம்ம ஜீவ முயற்சியால, அதாவது இந்த நம்ம உடம்புனால ஜீவ முயற்சியால அடைய முடியாத மிகப்பெரிய நிலைதான் வந்து ஏறா நிலை விஷயம். அந்த நிலையில ஏற்றி எனக்கு பெருங்கருணை காட்டியவர் வந்து அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு. அதாவது கடவுளுடைய படைப்புல பாத்தீங்கன்னா அதை ஆறாறு காட்டிய அப்படின்னா இந்த தத்துவ நிலைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தத்துவங்கள்லாம் என்ன, நமக்கு 96 தத்துவங்கள் தெரியும் இல்லவா, அதைதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தத்துவ நிலைகளையும் அதனுடைய பயன்களும் அதுக்கு மேலாக தத்துவ தாத்வீதங்களுக்கெல்லாம் கடந்த பெரிய நிலையெல்லாம் காட்டு வச்சு அதனுடைய பிரமிப்பெல்லாம் ஒழுங்கி சுத்த தயவின் மூலமா ஏறா நிலைமிசையை அடைய முடியும். அந்த ஏறா நிலைமிசையை அடையணும்னா நமக்கு சுத்த தயவு வேணும் அப்படிங்கிறத காட்டி உயிர் அனுபவம், அருள் அனுபவம், சிவ அனுபவம் இதையெல்லாம் வந்து உயிர்கருணை மூலமாக இடையறாது கடவுள் மேல நம்ம கொண்டிருக்க அன்பின் மூலமா மட்டும்தான் அடைய முடியும். அந்த நிலைக்கு என்னை உயர்த்தி விட்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்து தத்துவங்களினுடைய உண்மையெல்லாம் காட்டி அதற்கு மேலாக இருக்கிற கடவுள் நிலைக்கு தூக்கிவிடும் சாதனம் எதுன்னு பாத்தீங்கன்னா தயவு அப்படிங்கிற கருணை தான். அந்த கருணை நேரில் நின்றால் நம்மள அடைய முடியாத இடத்த கூட அடைஞ்சிடலாம். அந்த நிலைக்கு என்னை ஏற்றி விட்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போறது வந்து, ஐயமும் திரிபும் அறுத்து எனது உடம்பில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி. ஐயம் அப்படின்னா சந்தேகம். இன்னொரு ஐயத்துக்கு வந்து கபம்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கபம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலதுவம், சளி பிடிக்கிறது, அதாவது சீத்தலம் அப்படின்றாங்களே அது. திரிபு அப்படின்னா ஒண்ணு இன்னொன்னா பாக்குறது. அதாவது மெய்ப்பொருளாம் இந்த அருட்பெருஞ்சோதி கடவுளை வந்து நம்ம அறியணும்னா இருளான அறியாமையும் மருளான மயக்கமும் இல்லாம தெருளான தெளிந்த ஞானம் வேணும். இந்த ஞான நெறி வந்து எப்படி கிடைக்குன்னா நமக்கு இந்த சன்மார்க்கத்துல மிழமா போகும்போது கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப பெரிய பிணியா சொல்றது வந்து கபமா, ஐயமும் கபமுமா. அதே மாதிரி உயிருக்கு பெரும் பிணியா இருக்கிறது வந்து ஐயமும் திரிவும். அதேதான். அதாவது வந்து உண்மைய பொய்யாவும் பொய்ய உண்மையாவும் திருச்சி பார்க்கறதுதான் இந்த உடம்போட உயிர் பிணியா சொல்றாங்க. ஐயமாகிய சந்தேகம், திரிபாகிய மயக்கம், இந்த ரெண்டுமே வந்து இந்த இகலோக வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் விரோத சக்தி. அதனால இத வந்து ஜீவகாருண்ய உண்மை இரக்கத்தின் மூலமாக நம்ம உண்மை அறிவோம். உண்மை அன்புதான் நமக்கு உண்போம். இந்த ஜீவகாருண்ய உண்மை இரக்கத்தின் மூலமா தான் நமக்கு வந்து உண்மை அறிவும் உண்மை அன்பும் நமக்கெல்லாம் உண்டாகும். இதை வச்சு நம்ம இறையொருளை பெறலாம். உடலுக்கு வந்து நம்ம உடலை விட்டு உயிர் பிரியும் போது சிலேத்துவம் அப்படிங்கிற இந்த கப தொல்லை மூலமா தான் அந்த உடல் வந்து பெரும்பாடு அனுபவிக்குமா. அதனால இறைவன் என்ன சொல்றாரு, அதாவது இந்த உடலுக்கு வந்து பெரும் அவஸ்தை வந்து கபம் தான்.
அதனால இந்த கபத்தின் மூலமா நமக்கு என்னென்ன வருமா, சோம்பல், தூக்கம், துயரம். அது நம்மள அதனால நம்ம உடம்புல இந்த கபம் சேராம பாத்துக்கணும். அதனால அவரோட நித்திய கர்ம விதியில அவர் எல்லாத்தையுமே சூடான காய்கறிகளை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. குளிர்ச்சியான உணவான இந்த பால், தயிர், பழம், குளிர்ச்சியான காய்கறிகள் இதை எல்லாத்தையும் நீக்கிடுறது நல்லது அப்படின்னு சொல்றாரு. எப்போ உடம்புல கபம் இல்லாம இருக்கோ அப்பதான் உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சி பெற்று சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். சோர்வும் தூக்கமும் குறையும். இது இந்த பாடல் மூலமா ஊக்கமும் உணர்ச்சி ஐயமும் திரிவும் மறுத்து எனது உடம்பில் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் மாஸ்டர்ஸ். வள்ளல் பெருமானுமே கூட எப்படி தண்ணி குடிப்பாரானா, நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணிய அவங்க யாராலையும் கையில புடிச்சிட்டு வர முடியாதுங்களா, கொரடால புடிச்சிட்டு வரும்போது அந்த தண்ணி அவ்வளவு கொதிக்கதான் குடிப்பாராம். ஏன்னா அவர் அந்த கபம் கட்டாம இருக்கிறது தான் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் மாஸ்டர். இது வரைக்கும் நம்ம அகல் வரிகள் முடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.